ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு ஆர்ஆர்பியில் குரூப் டிக்கு ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். இதுல இருந்து நிறைய கொஷின்ஸ் மாட்டிருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரரில் 2 மிரர் இருக்குது. கான்கேவ் மிரர் ஒன்று, கான்வெக்ஸ் மிரர் ஒன்று. இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போ நம்ம கான்கேவ் மிரராக இருக்கட்டும், கான்வெக்ஸ் மிரராக இருக்கட்டும், நம்ம ஒரு லைட் ரேவ் அனுப்பணும்னா அந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அனுப்புகிற பாத்துக்கு வெவ்வேறு விதமாக அந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து எதன் வழியா அனுப்புறோம், நம்ம எதன் வழியா அனுப்புறதுக்கு அது எதன் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த இதுல வந்து இந்த மிரருக்கு வந்து நாலு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்க்க போறோம்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஒரு ரேயை அனுப்பணும்னா அது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நம்ம வந்து இன்னொரு பேர் இதுக்கு வந்து நார்மல் லைன்னு சொல்லுவோம். இப்படி பாருங்களேன். இப்போ ஒரு மிரர் எப்படி இருக்கும்? நான் வந்து ஒரு கான்கேவ் மிரர்ல வந்து வெளிப்பக்கம் முலாம் பூசிருப்பாங்களா? இப்போ இதை ஒரு சர்க்கிளா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ இதான சென்டர். அப்போ இதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா நீங்க ஒரு ரே அனுப்புனீங்கன்னா அந்த ரே வந்து மறுபடியும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே வந்துடும். இப்படி அனுப்புற ரே இப்படியாவே வந்துடும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா அனுப்புற ஒரு ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே வந்துடும். இதான் என்னது? ரூல் 1. ஓகேங்களா? இப்ப அடுத்த ரூல் 2 என்ன பார்க்க போறோம்னா, இதே மாதிரிதான். நம்ம இப்ப என்ன பாக்குறோம்? கான்கேவ் மிரர் பாக்குறோம். வெளிப்பக்கம் முலாம் பூசி இருக்கும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இமேஜின் பண்ணோம்னா இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். பிரின்சிபல் ஆக்சஸ் ஒன்று இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இது வந்து இந்த மிரரோட மிட் பாயிண்டா, இதை வந்து போல்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவுல இருக்க பாயிண்ட ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 லை ஆகுற லைன் என்னன்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இது 3 லை ஆகுற லைனை பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு இணையா, இப்ப இணையானா பேரலா, இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு இணையா ஒரு ரே அனுப்பணும்னா அந்த ரே வந்து எது வழியா வரும்னா ஃபோக்கஸ் வழியா வந்துருமா? புரியுதா உங்களுக்கு? பிரின்சிபல் ஆக்சஸ் வழியா ஒரு ரே அனுப்பணும்னா அது வந்து ஃபோக்கஸ் வழியா வந்துருமா? இது வந்து ரூல் 2. ஓகேங்களா? அடுத்த ரூல் அதே மாதிரி கான்கேவ் மிரரு வெளியே முலாம் பூசி இருக்கும். நம்ம ரவுண்ட் ஷேப்ல இது பண்ணிக்கணும். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ், இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், இது வந்து போல். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இதுல பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா அனுப்புறது ஃபோக்கஸ் வழியா வருது. இங்க ஃபோக்கஸ்ல அனுப்புறது, ஃபோக்கஸ்ல ஒரு ரே ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா வரும். ஃபோக்கஸ்ல ஒரு ரே அனுப்பணும்னா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ரூல் 3. அடுத்து ரூல் 4. அதே மாதிரி ஒரு கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க.